அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, முட்டை இருந்தால் போதுங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து எதாவது ஸ்நாக்ஸ் கட்டால் நீங்கள் உடனே செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 முட்டை எடுத்துக்கிறேன். மிக்சிங் பவுலில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிடலாங்க. அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். முட்டைனால குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிடித்தமான ஒரு ரெசிபி தாங்க இது. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் மிளகுத்தூள் சேர்த்துட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் நான் வந்து தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். காரம் எல்லாமே கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான தூள் உப்பு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு பீட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டால் குழந்தைங்க அப்போ தான் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஒரு 8 இன்ச் கேக் பேன் எடுத்துருக்கேன். அதில் ஃபுல்லாக எண்ணெய் நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டை பேட்டரை எடுத்து நான் அதோடு சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வச்சுருக்கேன். ஒரு ஸ்டாண்ட் போட்டுடலாம். போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை எடுத்து நான் அது உள்ளே வச்சிடுறேன். வச்சுட்டு மூடி போட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து இந்த முட்டை வெந்து வந்துடும். நீங்கள் மூடி போட்டு விசில்லாம் எதுவுமே நம்ம போட தேவையில்ல. பாருங்கள், விசில் எதுவும் போடாத நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நான் வந்து 10 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துட்டேங்க. எனக்கு கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஆச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக நல்லா வேக வச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு குழன்னு ஆகிடும் சீக்கிரமே. நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடுறேங்க. விட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இதை ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு ஸ்பான்ச்சாகவும் அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க இது. பாருங்கள், ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸும் வச்சுருக்கேன். பாருங்கள், முட்டையில் அப்படியே டிப் பண்ணி எடுத்து நான் வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். பாருங்கள், அப்படி எண்ணெயை நல்லா கொஞ்சமாக லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம வந்து இதை அப்படியே ரெடி பண்ணி வச்சுருந்தது ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எடுத்துட்டோம்னா சூப்பரான ஒரு வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி நமக்கு வந்து ரெடி ஆகிடுங்க. முட்டை அப்படின்னால குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் பிடித்தமான ஒரு ரெசிபி தாங்க. எல்லாமே நமக்கு இது முட்டையிலேயே நம்ம சேர்த்தனால அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்களாம் கொடுத்த உடனே எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க. எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்ததை எடுத்து போட்டுடுறேன். நீங்கள் இதை போட்ட உடனே ஃப்ளேமை வந்து நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க. இல்லாட்டி இப்போ கருகிடுங்க, பட்டுன்னு கருகிடும் உங்களுக்கு. பாருங்கள், அந்த ப்ரெட்டோட ஸ்வீட்டு அந்த வந்து காரம் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தது உடனே ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் நீங்கள் ஒரு 1/2 ஹவர்லேயே இதை வந்து செஞ்சிடலாம். கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா நமக்கு. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வந்ததும் நான் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேங்க. இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் அதுமாரி போட்டுடலாம். பாருங்கள், பார்க்கும்போது எந்த அளவுக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள், ஒரு காஃபியோட நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு இது ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். திரும்ப திரும்ப உங்களுக்கு இதேமாதிரி ஸ்நாக்ஸு திரும்பி கேட்பாங்கங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம முட்டையிலேயே செஞ்சுருக்கிறதுனால அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.